வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம எல்லாருமே பிறக்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக பிறக்கிறது இல்லை. நமக்கு ஒரு சில குறைபாடுகள் நம்ம உடல் உறுப்பில் இருக்குது. அது மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பிளவு வாய், முகத்தில் பெரிய மச்சம், கையில் 6 விரல்கள், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் அவங்க கேலி கிண்டலுக்கு ஆளாகிறாங்க. இது அவங்க லைஃப் லாங் கோத்ரூ பண்ணணுமா? தேவையே இல்லை. அதுக்காக தான் மருத்துவத்துறையில் உருவான புரட்சி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன பண்ணுறாங்க, இதை எப்படி பண்ணுறாங்க, இயற்கை குறைபாடுகளுக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்குது, இதை பற்றிலாம் பேச தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு டாக்டர் தமிழ்ச்செல்வன், பிளாஸ்டிக் சர்ஜன். ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம், குட் மார்னிங். டாக்டர், இப்போ எல்லாருமே பிறக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பிறக்கிறது இல்லை. சில பேருக்கு என்னென்னா இந்த இயற்கை குறைபாடுகள், அதாவது இந்த பிளவு வாய், பெரிய மச்சம், இல்லை 6 விரல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதனால அவங்க லைஃப்பில் சில கேலி கிண்டல் அதெல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படியே தான் லைஃப்பை லீட் பண்ணுமா? ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜனாக அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் தருவீங்க? ஆக்சுவலாக இந்த பிறவி குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நிறைய இருந்துச்சு. இப்போ டியூ டு அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ், ஸ்கேன்லாம் முன்னாடியே பண்ணிடுறதுனால அந்த சொந்தங்களுக்குள்ளார மேரேஜ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டதுனால இப்போ ஓரளவு நல்லாவே குறைஞ்சிருக்கு. பட் இன்னமும் இருக்கிறதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு அன்னப்பிளவு, உதட்டு பிளவு, இந்த மாதிரி 6 விரல் நீங்கள் சொன்னது மாதிரி இதெல்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நிரந்தர தீர்வு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக கொடுக்க முடியும். கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆப்ரேஷன் மூலமாக. ஜென்ரலாக இப்போ உதட்டு பிளவுன்னு வந்துச்சுனாக்கா 3 மாதத்தில் வில் ஸ்டார்ட் த ஒர்க். அன்னப்பிளவுனாக்கா 9 months நாங்கள் சர்ஜரி பண்ணி, மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உதட்டு பிளவு வெளியில் பார்க்குறதற்கு அசிங்கமாக இருக்கும் அண்டு இதாக இருக்கும். ஃபங்க்ஷனலாக ஒரு பெரிய டிஃபெக்ட் கிடையாது. ஆனால் முக்கியமான டிஃபெக்ட் அதோடு சேர்ந்தது அன்னப்பிளவுன்ட்டு இருக்கும். அந்த அன்னப்பிளவு இருக்கிறதுனால அந்த குழந்தையால் சரியாக சாப்பிட முடியாது. பால் குடித்தா அது புறையேறிடும், ஒழுங்காக அதனால் தே டோன்ட் கெட் வெயிட் கெயின், அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதை தவிர ஸ்பீச் ரொம்ப முக்கியமானது, ஸ்பீச்சு. ஸோ அந்த ஸ்பீச்செல்லாம் வரணுன்னா டெஃபினட்டாக அந்த குறைபாடுகளை களைஞ்சாகணும். கிளப் பேலட்டு, கிளப் கிளிப்பும்போம் அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு முடியும். கரெக்ட் பண்ணால் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். டாக்டர், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த காஸ்மெட்டாலஜி அந்த துறையோட அசோசியேட் ஆனதா, இல்லை இது வேறு மருத்துவத்துறையோட? இல்லை, பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு வைட் சப்ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கிறது. காஸ்மெட்டிக் சர்ஜரி அண்ட் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் ரோல். வெளியில் பப்ளிக் எங்களை ஜென்ரலாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஆஸ் பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னா வி ஆர் அசோசியேட்டட் வித் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னா அது எங்களுடைய ஒரு பார்ட். டெஃபினட்டாக அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்பெஷாலிட்டி. அதை தவிர கை சர்ஜரி, கை அறுவை சிகிச்சை, தீப்புண் அறுவை சிகிச்சை, டயபெட்டிக் ஃபுட்டுக்கு, நீரிழிவு நோயினால் வர்ற பாத நோய்கள், அதை தவிர கேன்சர் ஆகி சர்ஜரி பண்ணிவிட்டு அதை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களுக்கு வர்றது. ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரிக்குள்ளார வரும். பிளாஸ்டிக் சர்ஜரினா இன்ஃபேக்ட் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்டை கரெக்ட் பண்ணி அவங்கள நார்மல் அப்பியரன்ஸுக்கு கொண்டு சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு மரியாதையும், அவங்களால திருப்பி அவங்க அந்த வேலையை பார்க்குறதற்கு ஃபங்க்ஷனலாக, அதே மாதிரி அப்பியரன்ஸ், ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வெறும் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜனுடைய ஒரு மேஜர் சப்டிவிஷன்னே சொல்லலாம். அண்ட் ஜென்ரலாக பப்ளிக் எங்களை வியூ பண்ணுறது பிளாஸ்டிக் சர்ஜரினா காஸ்மெட்டிக் சர்ஜரி அது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. நான் முன்னாடி சொன்னது மாதிரி தீப்புண் காயம், இது எல்லாமே இதில் வரும். ஹேண்ட் இன்ஜுரி, நீரிழிவு நோயால் வர்ற பாத நோய், இது கேன்சருக்கு பிறகு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வரும். இருந்தாலும் இந்த மக்கள் ஜென்ரல் பப்ளிக்கினுடைய ஒப்பீனியன் காஸ்மெட்டிக் சர்ஜரி நமக்கு கிடையாது, ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ். உண்மைதான், எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது வெளியில். ஆனால் இப்போ நாங்கள் அதை பிரேக் பண்ணுறதற்காக ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் எங்களுடைய சேர்மன் டாக்டர் ஏசிஎஸ் சண்முகம் சார் அவர்கள், பிரசிடெண்ட் டாக்டர் அருண்குமார் சார் அவர்களும், செக்ரட்டரி சார் ரவிக்குமார் சார் அவர்களும் என்னுடைய இனிஷியேட்டிவில் ஆரம்பித்து இப்போ ஒரு செப்பரேட் காஸ்மெட்டிக் யூனிட் தனியாக ஒன்று, எலிகன்ஸ்
அக்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அக்லாஸ்னாக்கா ஏசிஎஸ் சென்டர் ஃபார் ஹேர் ரெஸ்டரேஷன், லேசர்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரி. எலிகன்ஸுங்கிறது அந்த யூனிட்டுடைய பேர். நான் அதனுடைய சீஃபாக இருக்கிறேன். எனக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இது வந்து இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய எய்ம் வந்து காமன் மேன் ஷுட் கெட் திஸ். அவங்களுக்கு வந்து பணம் வந்து இல்லை வசதி இல்லைங்கிறதுக்காக அவங்களுடைய குறைபாடுகளை வந்து போக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரொம்ப நாமினல் காஸ்ட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக நான் கொஞ்சம் நேரத்தில் அதை சொல்கிறேன். சூப்பர் டாக்டர். இப்போ வந்து இந்த மாதிரி சாதாரண மனுஷங்கள் கூட அவங்க குறைபாடுகளை தீர்த்துக்கிறதுக்கு, அதுவும் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிகிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்குது டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வருவாங்க. இந்த கேன்சர் ரிலேட்டடாக இருக்கவங்க, டயபெட்டிக் ரிலேட்டடாக இருக்கவங்க. இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க வந்து சர்க்கரை கம்மியாக சாப்பிடணும், இந்த மாதிரி இன்சுலின் போட்டுக்கலாம், இந்த மாதிரி தான் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் வரேன். அதற்கு முன்னாடி இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து இந்த காமன் மேனுக்கு வரணுங்கிற இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது நிச்சயமாக வந்து எங்களுடைய நிறுவனர் ஏசிஎஸ் சாருக்கும், ரவிக்குமார் சார், அருண்குமார் சார் எல்லாருமே வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஏகப்பட்ட பொருள் செலவு பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளார வந்திருக்கு. இவ்வளவு நாளும் அது வந்து கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எஃபர்ட்ஸ்னால் வித் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் அவர் சேர்மன் இன்றைக்கி வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். டெஃபினட்டாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுடைய 2வது கேள்விக்கு நான் இப்போ வரேன். டயபெட்டிஸுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கும் என்ன சம்மந்தம்? எஸ், ரொம்ப சிம்பிள் கேள்வி, பட்டு ரொம்ப கடினமான ஒரு கேள்வி. என்னென்னா, டயபெட்டிக் ப்ரைடாமினன்ட்லி அது வந்து ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், லைக் இன்சுலின் போடுறதோ இல்லை டயட் ரெகுலேஷன், எக்ஸசைஸ், இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில். லேட்டாக அவங்க சரியாகபடி கவனிக்க வரலைன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை பார்த்துருப்பீங்க, காலில் புண்ணு வரும். இந்த புண்ணு அப்படியே புறையேறி போய் கால் எடுக்கிற லெவலுக்கு வரும். இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1/3 அடல்ட் பாப்புலேஷன் டயபெட்டிஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் வந்து டயபெட்டிஸுங்கிறது ஒரு பழகின ஒரு வார்த்தையாக இன்றைக்கி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சோஷியல் கல்ச்சர், ப்ராப்பராக ஃபுட்வேர் போடாமல் போகிறது, நம்மளுடைய ரோட்ஸ் வந்து ஒன்றும் ரொம்ப க்ளீன் ரோட்ஸ்னு கிடையாது. முள் குத்தும், ஆணி குத்தும், இது குத்தும், வயலில் இறங்கி வேலை செய்கிறாங்க. இது வந்து ஒரு காலத்தில் டயபெட்டிஸுங்கிறது வந்து ஒரு பணக்காரர்களுக்கான வியாதின்னு அறியப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாருக்கும் வருது. மெயின் காரணம் நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் ஒன்று, 2வது நம்ம மேஜர் ரைஸ் ஈட்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அந்த ரத்த ஓட்டம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். டயபெட்டிஸில் உள்ள மெயின் பிரச்சனை வர்றதே டயபெட்டிஸ்னால கிடையாது, அது மற்ற ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால. அப்படி பண்ணும்பொழுது அது வந்து முக்கியமாக அஃபெக்ட் பண்ணுறது 2 ஆர்கன்ஸ். ஒன்று வந்து இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள், 2வது நரம்புகள். இது 2த்தினாலுமே சர்க்கரை வியாதியில் பாத நோய் வருது. ஏன்னா இரத்த ஓட்டம் குறையிறதுனால அந்த போர்ஷனுக்கு பாதத்தில், ஏன்னா பாதம் வந்து உடல்லையே கடைசி ஏரியா, ஸோ அதனுடைய இரத்த ஓட்டம் குறையுது. அதை தவிர அந்த உணர்ச்சி நரம்பெல்லாம் வீணாக போகிறதுனால நமக்கு இப்போ சாதாரணமாக நமக்கு ஒரு முள் குத்துதுன்னா முள் குத்திருச்சுங்கிறது நமக்கு தெரியும், உடனே அதுக்கு கேர் எடுத்துப்போம். ஆனால் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அந்த உணர்ச்சி இல்லாதனால அந்த கேர் எடுக்கவே முடியாது. அந்த முள் குத்துனதே தெரியாது. இல்லை ஒரு பெரிய ஆணி குத்திருக்கும், ஷூக்குள்ளாரையே ஆணி இருக்கும், செருப்புக்குள்ளாரையே ஆணி இருக்கும், அது டெய்லி குத்திக்கிட்டே இருக்கும், அதுவே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதுலேருந்து வந்து வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் சீழாகி புறையேறி போய் அது வந்து கால் பாதங்களை பாதிக்கிற அளவுக்கு ஆகிறது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எங்கே வரும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த புண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ப்ரிவென்ஷன். ஸோ நாங்கள் வந்த உடனே நாங்கள் அந்த பாதத்தை டெஸ்ட் பண்ணிடுவோம். பாதம் டெஸ்ட்டு வந்து ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இருக்கா, அதுக்கு டாப்லர் டெஸ்ட்டு, மற்ற எம்ஆர்ஐ, சிடி என்னென்ன வேணுமோ அவ்வளவும் பண்ணிவிட்டு ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இருக்காங்கிறது நம்பர் 1 நாங்கள் பார்த்துறோம். நம்பர் 2 அந்த உணர்ச்சிகள், பாதத்தினுடைய நரம்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது.
சப்போஸ் குறைஞ்சிருந்துச்சுன்னா அதை நம்மளால் மாற்ற முடியாது. அது டேமேஜ் ஆனது தான். ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது மாதிரி வெளியில் ஷூஸோ இல்லை செப்பல்ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, இந்த பாதத்தில் வர்ற ஆணின்னு சொல்லுவோம், அதெல்லாமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி பாதத்தை வந்து நம்ம ப்ராப்பராக சரியான நேரத்தில் பராமரித்தோன்னா இந்த வியாதிகளை ஓரளவு தடுக்கலாம். எங்களுடைய மிஷனே ஆக்சுவலாக வந்து அவாய்ட் ஆம்புடேஷன் தான். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் ஃபுட்டில் 130 பேருக்கு வந்து இந்த ஆம்புடேஷன் போகிற அளவுக்கு வியாதி முத்தி போகுது. பாத வியாதி வர்றவங்களில் 30% வந்து ஒரு கால் இழக்கிற அபாயம் இருக்குது. அந்த ஒரு கால் இழந்தவங்களில் 50% வித்தின் 1 இயரில் இன்னொரு காலையும் இழக்கிறதற்கான. ஸோ இப்போ ஒரு பர்சன் இல்லை எனக்கே எடுத்துங்க டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கும்பொழுது நான் அதை வந்து அந்த பிரச்சனைகள் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன்னா ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த ஆம்புடேஷனுங்கிறத குறையும் இல்லை, நிறுத்தலாம். அதற்கு காரணம் வந்து ஒன்று வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வேணும், டயட் கண்ட்ரோல் வேணும், ப்ராப்பர் எக்ஸசைஸ். இது 3 வந்து இப்போ இன்றைக்கி வந்து பப்ளிக் தெரிஞ்சிருச்சு. தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டால் பாதத்துக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அந்த புறையேறி புண்ணு வந்ததுக்கு பிறகோ இல்லை ஒரு ஆம்புடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லும் பொழுதோ தான் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன் இது எந்த டாக்டர் வேணாலும் பண்ணலாமே, ஒரு ஜென்ரல் சர்ஜனே பண்ணலாமே, இதுக்கு ஏன் பிளாஸ்டிக் சர்ஜரி வரணும் அப்படின்னு எகைன் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர். ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வெறுமனை எடுக்கிறது மட்டும் கிடையாது, அதற்கு வந்து ப்ராப்பராக அவங்களால நடக்க வைக்கிறதற்கு தேவையான சதையெல்லாம் மூவ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு குறைவாக எடுத்துட்டு அவங்களுக்கு ரிமைனிங் ஃபுட்டை வந்து கொடுத்து அவங்களால சொசைட்டியில் திரும்பி வித்து சப்போர்ட்டோ இல்லை வித்தவுட் சப்போர்ட்டோ நடக்கிறதற்கு ஏற்பாடு பண்ணுறது. ஸோ எங்களுடைய எய்ம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே ஒரு டிசீஸ் பேட்டர்ன் ட்ரீட் பண்ணுறது மட்டும் கிடையாது, பிரிங்கிங் பேக் அவங்களுடைய சொசைட்டிக்குள்ளார கொண்டு வந்து அவங்களுடைய ரெகுலர் ஒர்க் பண்ணுறது. சரி, நமக்கு ஏன் இதை வந்து நமக்கு இது அதிகமாக இருக்குன்னா பல காரணங்கள். ஒன்று வந்து ரிலீஜியஸ், கோயிலுக்கு போகிறோம், எல்லா கோயிலுமே தரை வந்து கருங்கல் தான் மோஸ்ட்லி, பழைய காலத்து கோயில்கள் எல்லாமே. நம்ம வந்து ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரினா நம்மளுடைய டெம்பரேச்சர் எப்பயுமே வந்து 35 டிகிரிக்கு குறையாமல் தான் இருக்கும். ஸோ இதோடு நம்ம வந்து பிரகாரம் சுற்றுறோம், அது சுற்றுறோம், இந்த மாதிரி நம்மளுடைய ரிலீஜியஸ் எங்கே போனாலும் நம்மளுடைய பழக்கமே என்ன, வீட்டுக்குள்ளார போனோன்னா முதல் வேலை நம்ம செய்கிறது செருப்பை கழட்டி வைக்கிறது. ஸோ செருப்புங்கிறது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அணிகலனாக தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய அது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு தெரியும். வீட்டுக்குள்ளாரையும் அவர்கள் செருப்போடு தான் இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பார்ட்டில் வந்துருக்கு. ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஃபிசிஷியன்ட்டு தான் போவாங்க முதல்ல, அவங்க பார்த்துட்டு உடனே எங்கள்கிட்ட அனுப்புவாங்க. இதற்கான காரணம் வந்து பின்னாளைக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, வருமுன் காவாதார். ஸோ இந்த இதில் வந்து வரும். பட் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் வராங்க. ஒரு புண்ணோட கால் விரல் அழுகி இல்லை விரலில் வந்து இரத்த ஓட்டம் கம்மியாகி கருப்பாகி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்பொழுது எங்களாலேயும் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. பட் அந்த டயத்தில் அந்த விரலை மட்டும் எடுத்துகிட்டு மீதி காலனாவது காப்பாற்றி அவங்கள நடக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ 90% அந்த ஆம்புடேஷனில் இந்த காலை எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி வந்து ரீசனபுளாக குறைச்சாச்சு. நான் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இந்த லாஸ்ட்டு ஒரு இப்போ ஏசிஎஸில் நான் ஜாயின் பண்ணி 2 வருடங்கள் ஆச்சு எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து. இந்த 2 வருடத்தில் ஒரு 4 பேஷண்ட்டு தான் நாங்கள் ஆம்புடேஷன்னு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேஷண்ட்ஸ்க்கு மேலே ட்ரீட் பண்ணுவோம். டெய்லி எங்களுக்கு 4 பேஷண்ட் 5 பேஷண்ட் வராங்க டயபெட்டிக் ஃபுட்டோடு. மொத்தமே 4 பேஷண்ட்டில் 5 பேஷண்ட் தான் நாங்கள் காலை எடுக்கிற அளவுக்கு போயிருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பட் இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்ம். இந்த 4த்தையும் குறைக்க முடியுமா? ஏன்னா கால் போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டம், கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். அவங்களுடைய ஒர்க்கு பேட்டர்ன் குறைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சவர். அதனால் எங்களுடைய எய்ம் வந்து ப்ரிவென்ஷன். வயலுக்கு போகும்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா சாக்ஸ் மட்டும்னாவது போட்டுக்கிட்டு போங்க. இந்த மாதிரி வீட்லேயும் செருப்பு போட்டுக்குங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இஷ்யூ.
ஆனால் கிவ்ஸ் வெரி பிக் ரிசல்ட்ஸ். ஸோ அது வந்ததற்கு பிறகு அதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கால் ஆம்புடேஷன் இல்லாமல் பேக் டு. பட் இதற்கு ரொம்ப முக்கியமானது நிச்சயமாக டயபெட்டிக் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிஸ் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இது வந்து ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும். இயற்கை குறைபாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி உடலில் இருக்க மற்ற பிரச்சனைகளுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்றதை நாளைக்கு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.